தான் சீஷர்கள் கேட்கிறார்கள், இந்த உலகத்தின் முடிவும் உம்முடைய வருகை எப்பொழுது சம்பவிக்கும்? இயேசு அதற்குரிய அடையாளங்களை சொல்லுகிறார். இவைகள் சம்பவிக்கும் போது ஆண்டவருடைய வருகை சமீபம் என்பதை அறிந்து நீங்கள் ஜாக்கிரதையை ஆயத்தப்படுங்கள் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். முதலாவது ஒரு அடையாளத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக கள்ள கிறிஸ்துகள் தோன்றுவார்கள். கள்ள கிறிஸ்துகள் தோன்றி தங்களை தெய்வமாய் காண்பிக்கிற பலர் இந்த உலகத்தில் தோன்றி தாங்களே தெய்வம், தாங்களே கிறிஸ்து என்பதாக சொல்லுவார்கள். அந்தி கிறிஸ்துவின் ஆவி, ஏமாற்றுகிற ஆவி, தங்களை தெய்வமாய் காண்பிக்கிற மக்கள் எழும்புவார்கள். இது கூட ஒரு அடையாளம் என்பதாக இயேசு சொன்னார். மற்ற எந்த நாடுகளையும் விட இந்தியாவில் இந்த அடையாளம் தீவிரமாய் நிறைவேறுகிறது. இந்தியாவில் இன்றைக்கு அநேகர் தங்களை தெய்வமாக காண்பிக்கிற மனிதர்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். சுற்றிலும் கண்களை ஏறெடுத்து தேசத்திலே நடக்கிற காரியத்தை பாருங்கள். புதிதான ஒரு கொள்கையை பேசுவார்கள். எல்லா தெய்வமும் ஒன்றுதான், அன்புதான் முக்கியம் என்று மேடைகளிலே பேசுவார்கள். ஆனால் கூர்ந்து கவனித்தால் கடைசியில் அவர்கள் தங்களை தெய்வமாக காண்பிப்பார்கள். ஜனங்கள் எல்லாம் வந்து தன்னை வணங்கும்படி செய்து விடுவார்கள். இந்தியாவில் அப்படிப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடைய வஞ்சிக்கிற ஏமாற்றுகிற மத தலைவர்கள் ஏராளமாக எழும்பிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் இயேசுடைய வருகைக்குரிய அடையாளம். கடைசி காலத்தில் இப்படி ஜனங்களை வஞ்சிக்கிற, ஏமாற்றுகிற, தங்களை தெய்வமாய் காண்பித்துக் கொள்ளுகிற அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் எழும்புவார்கள் என்று இயேசு சொல்லி வைத்த காரியம் இன்றைக்கு நிறைவேறுகிறது. இப்படிப்பட்டவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களை கூட செய்வார்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். ஏமாற்றும்படியாக, மனிதர்களை வஞ்சிக்கும்படியாக பிசாசானவன் தன்னை தெய்வமாய் காண்பிப்பதற்காக மனிதர்களை பயன்படுத்தி மனிதர்களை வணங்கும்படிக்கு செய்வான் என்பதாக இயேசு சொன்ன வார்த்தை இந்தியாவிலே தீவிரமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? இயேசுடைய வருகை சமீபமாகிவிட்டது. கடைசி காலத்திலே வஞ்சிக்கிற ஆவி அதிகமாய் கிரியை செய்கிறது என்பதை தெளிவாக காண்பித்துக் கொண்டிருக்கிறது. மறந்து விடாதிருங்கள். இன்னொரு அடையாளத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். ஜனத்திற்கு விரோதமாக ஜனம் எழும்பும், ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும். இதெல்லாம் இயேசு சொன்ன அடையாளங்கள். இன்றைக்கு ஒரே மாவட்டத்திற்குள்ளே ஜனத்திற்கு விரோதமாக ஜனம், ஒரே தேசத்திற்குள்ளே ஒரு மாநிலத்திற்கு விரோதமாக இன்னொரு மாநிலத்து மக்கள், ஒரு துவேஷம், இப்படிப்பட்ட காரியங்கள் எழும்புவதை பார்க்கிறோம். இதெல்லாம் நடக்கும் பொழுது இயேசுடைய வருகை சமீபம், இந்த உலகத்தின் முடிவு சமீபம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்பதாக இயேசு சொல்லி இருக்கிறார். நம்மை சுற்றிலும் இந்த காரியங்கள் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பஞ்சங்கள், உணவு பஞ்சம், தண்ணீர் பஞ்சம், பலவிதமான பஞ்சங்கள் தேசத்தின் ஒரு மூலையிலே ஒரு பகுதியிலே காணப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. இந்தியா தேசத்திலும் சரி, உலகத்தின் பல நாடுகளிலும் பல இடங்களில் இன்றைக்கு பஞ்சங்கள் தாக்கி கொண்டுதான் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கொள்ளை நோய்கள், ஒரு கொள்ளை நோய் வந்து தாக்கும் போது அதற்கு மருந்து கண்டுபிடிக்கிற சமயத்தில் அடுத்த ஒரு கொள்ளை நோய் தாக்குகிறது. இப்படி விதவிதமான கொள்ளை நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது. இது கடைசி காலத்தின் அடையாளம், உலகத்தின் முடிவிற்குரிய அடையாளம் என்று இயேசு சொன்னார். பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும் என்று சொன்னார். ஒரு காலத்தில் ஒரு பூமி அதிர்ச்சி வந்தால் முதல் பக்கத்திலே பெரிய அளவிலே செய்தி வரும், பூமி அதிர்ச்சி உண்டாகி இருக்கிறது என்பதாக. ஆனால் இப்பொழுது பூமி அதிர்ச்சி என்ற செய்தித்தாளை புரட்டி பாருங்கள், எங்கோ 4வது பக்கத்திலே 5வது பக்கத்திலே சின்ன கட்டத்திலே போடுகிறார்கள். காரணம், தினமும் பூமி அதிர்ச்சி ஒவ்வொரு இடத்திலே நடந்து கொண்டே இருக்கிறபடியால் அந்த செய்தி ஒரு புதுமையாக தெரியவில்லை. இயேசு சொன்னார், பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். நம்மை சுற்றிலும் அது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இது எதை காண்பிக்கிறது? அந்த நாள் நெருங்கிவிட்டது, உலகத்தின் முடிவு நெருங்கிவிட்டது, இயேசுடைய 2ஆம் வருகை நெருங்கிவிட்டது என்பதை தெளிவாக இது நமக்கு காண்பிக்கிறது. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இன்னும் சில காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பெரிய தோற்றம், பயங்கரமான தோற்றங்களும் அடையாளங்களும் உண்டாகும் என்பதாக ஆண்டவர் சொன்னார். 25ஆம் வசனம் சொல்லுகிறது, சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்குள் தத்தளிப்பும் இடுக்கண்ணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும்.
வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் என்பதாக வேதம் சொல்லுகிறாரு. இயேசு சொன்னார் இந்த அடையாளங்களை எல்லாம். விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், சூரியனிலே பூமி அளவுக்கு பெரிய பள்ளம் விழுந்திருக்கிறது என்பதாய் விஞ்ஞானிகள் சமீபத்தில் அறிவித்தார்கள். ஆகவே சூரியனிலிருந்து ஒரு அக்கினி சுனாமி ஒன்று பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதாக அறிவித்திருக்கிறார்கள். சூரியனிலே உண்டான அந்த மாற்றம் இயேசு சொன்ன அடையாளம், வேதத்தில் உள்ள அடையாளம் நிறைவேறுகிறது. நேற்று தினம் செய்தியிலே ஒரு குறிப்பை சொல்லப்பட்டது. அமெரிக்காவில் இருக்கிற நாசா விஞ்ஞானி கழகம் ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறது. சந்திரனிலே கீறல் விழுந்திருக்கிறது. படத்தோடு அதை காண்பித்தார்கள். சந்திரனிலே கீறல் விழுந்திருக்கிறது என்பதாய் இயேசு சொன்னார், சூரியனிலும் சந்திரனிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். இதெல்லாம் வருகைக்குரிய அடையாளம், உலகத்தின் முடிவிற்குரிய அடையாளம் என்று இயேசு சொன்ன வார்த்தை நம்முடைய நாட்களில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இதெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது? ஆண்டவருடைய வருகை சமீபம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக வரைக்கும் விஞ்ஞானிகள் சொன்னார்கள், இந்த உலகம் இன்னும் எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷம் இருக்க போகிறது, அதற்குரிய எல்லா வசதிகளும் உலகத்தில் உண்டு என்பதாய் அறிவித்தார்கள். ஆனால் கடந்த சில வருஷங்களாக, ஒரு 4-5 வருஷமாக விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களை பார்க்கும் பொழுது இந்த உலகம் வெகு நாட்கள் தாங்காது, சீக்கிரத்தில் உலகம் அழிந்துவிடும் என்று இப்பொழுது விஞ்ஞானிகளுடைய வார்த்தைகள் மாறிவிட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இதெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது? இந்த உலகத்தின் நாட்கள் முடிவடைய போகிறது. இந்த உலகத்தின் முடிவு சமீபமாகிவிட்டது. ஆண்டவருடைய வருகை சமீபமாகிவிட்டது. இயேசு சொன்ன அடையாளங்கள் நம்மை சுற்றிலும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், சமுத்திரம் முழக்கமாக இருக்கும். சுனாமியினால் உண்டாகிற பாதிப்பை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதிகமாய் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, ஒவ்வொரு இடங்களிலும் கடல் சீற்றம் அதிகமாய் இருக்கிறது, கடல் வித்தியாசமாய் மாறிவிட்டது, கடைசி காலத்தில் அப்படி மாறும் என்பதாக இயேசு சொன்ன அடையாளம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் பார்க்க முடியும். இயேசு சொன்ன அடையாளங்கள் தீவிரமாய் நிறைவேறுகிறபடியால் அவருடைய வருகை சமீபித்து விட்டது, உலகத்தின் முடிவு சமீபித்து விட்டது. ஆம் பிரியமானவர்களே, முக்கியமான ஒரு அடையாளத்தை இயேசு சொன்னார். மத்தேயு 24:14, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகத்தின் சகல மக்களுக்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். முடிவு வருவதற்கு ஒரு முக்கியமான அடையாளம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்படும் என்பதாய் இன்றைக்கு உலகத்தின் எல்லா நாடுகளுக்குள்ளும் ஆண்டவருடைய வார்த்தை தீவிரமாய் அறிவிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதை ஒருவரும் தடுக்க முடியாது. காரணம், இது வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுடைய கட்டளை. கட்டாயம் சுவிசேஷம் எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்பட்டே ஆக வேண்டும். இது இயேசுடைய வார்த்தை. ஒருவராலும் ஒரு அரசாங்கத்தாலும் அதை தடுக்கவே முடியாது. என்றால் ராஜ்யங்களை ஆளுகிற சர்வ வல்லமுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தை பொய்யாய் போகாது. அந்த வார்த்தை தீவிரமாய் நிறைவேறுகிறது. ஆகவேதான் எல்லா இடத்திலும் இந்த சுவிசேஷம் இன்னைக்கு தீவிரமாய் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவேளை நினைக்கலாம், இதுதான் எத்தனையோ வருஷமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், உலகம் அழிய போகிறது, இயேசு வரப்போகிறார் என்று இந்த கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஊழியர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் நடக்கவில்லை என்று கேள்வி எழுப்பக்கூடிய மக்கள் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, ஏன் அவருடைய வருகை தாமதிக்கிறது தெரியுமா? அதையும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. 2 பேதுரு 3:9 வாசித்து பாருங்கள். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், நான் சீக்கிரமாய் வருவேன் என்று சொன்னாரே, நான் திரும்ப வருவேன் என்று சொன்னாரே, அந்த வாக்குத்தத்தத்தை குறித்தவர் தாமதமாயிராதபடி எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஏன் அவர் தாமதிக்கிறார் தெரியுமா? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் வந்துவிட்டால் பாவத்திலே வாழுகிறவர்கள், விக்கிரகத்தை தெய்வம் என்று வணங்குகிறவர்கள், விபச்சாரத்திலே வாழுகிறவர்கள், மதுபானத்திற்கு அடிமைப்பட்டவர்கள், போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டவர்கள், லஞ்ச லாவணியத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், துன்மார்க்கத்திலே வாழுகிறவர்கள் நரகத்தின் அக்னிக்குள்ளே பங்கடைவார்கள். ஆகவேதான் ஆண்டவர் இந்த ஆத்துமாக்கள் நரகத்திலே அழிவதை விரும்பாதபடியினால் எப்படியாவது இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும், அவர்கள் நரகத்தின் அக்னிக்குள்ளே போய்விடக் கூடாது, மோட்ச பாக்கியத்திற்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார்.
எனக்கு அன்பான சகோதரனே, நீ கிறிஸ்தவனாக இருக்கலாம், கிறிஸ்தவன் அல்லாதவனாக இருக்கலாம், தெய்வ நம்பிக்கை உள்ளவனாக இருக்கலாம், அல்லது தெய்வ நம்பிக்கை இல்லாதவனாக இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சத்தியம், ஆண்டவர் இயேசுவுடைய வார்த்தை உண்மை. ஆகவே அந்த வார்த்தையின்படி நீ மனம் திரும்ப வேண்டும் என்றவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். குடிகாரனே, நீ உன் குடி பழக்கத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் ஆண்டவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். விபச்சாரக்காரனே, உன் விபச்சாரத்தை விட்டு நீ மனம் திரும்பி நீ பரலோக பாக்கியத்திற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்றுதான் அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். வாலிபனே, உன் துன்மார்க்கத்தை விட்டு நீ மனம் திரும்பி அவருடைய வருகைக்கு உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீ நரகத்தில் அழிந்துவிடக் கூடாது என்றுதான் ஆண்டவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். லஞ்சம் வாங்கி ஊழல் செய்து இந்த உலகத்தில் இன்னும் எத்தனை வருஷ காலம் வாழப் போகிறேன் என்று ஏமாற்றப்பட்ட நிலைமையிலே துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனே, அந்த பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பி உன்னை வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், பரலோக பாக்கியத்திற்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் உன் மீது வைத்த அன்பின் நிமித்தமாய் நீ நரகத்திலே அழிந்து விடக் கூடாது என்பதற்காய் ஆண்டவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவேதான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது. இந்த மைதானத்திலே நின்று என் வார்த்தையை கேட்கிறேன், ஒருவராவது நரகத்தின் அக்கினிக்குள்ளே போய்விடக் கூடாது என்று என் தேவ சமூகத்தில் நான் கண்ணீரோடு கூட உனக்காக ஜெபித்தபடியினால் இந்த வார்த்தைகளை நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீ யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வருகை சமீபம். நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் என் ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வருகிறார். நீ விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் இயேசு சீக்கிரமாய் வருகிறார். உலகம் முடிவடைய போகிறது என்பதை நீ அறிந்து கொள். இன்னொரு தலைமுறை வருமா என்பது சந்தேகம். இதுதான் கடைசி தலைமுறையாய் இருக்கலாம் என்று வேத அறிஞர்கள் நம்புகிறார்கள், தேவ மக்கள் நம்புகிறார்கள். அவருடைய வருகை சமீபம். நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்றவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். நீ மனம் திரும்ப வேண்டும் என்றவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார், உன் மீது வைத்த அன்பின் நிமித்தமாய். ஆகவே இன்றைக்காவது நீ மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்காவது உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசு கொண்ட வாழ்க்கையை நீ ஒப்புக் கொடுக்க வேண்டும். சீக்கிரமாய் வருகிறார். ஒரு பக்கம் அவருடைய வருகைக்குரிய அடையாளம் நடக்கும்போது, இன்னொரு பக்கம் ஒரு பெரிய சந்தோஷம். என் துக்க நாட்கள் முடிய போகிறது, என் ஆண்டவர் வரும்போது என்னை பெயர் சொல்லி அழைப்பாரே, அவருடைய சமூகத்தில் போய் நான் மகிழ்ந்திருக்க போகிறேனே. தேவ பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் சந்தோஷம். எதற்காக ஊழியம் செய்கிறோம்? பணத்துக்காக அல்ல, புகழுக்காக அல்ல. ஒரு நாள் என் இயேசு வரும் பொழுது அவர் பெயர் சொல்லி அழைத்து, நல்லது உண்மையும் உத்தமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசி என்று அந்த பரலோக பாக்கியத்தை தருவாரு. அந்த ஒரே காரியத்திற்காகவே இரவும் பகலும் இந்த இயேசுவை நான் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். உலக நன்மைக்காக அல்ல, என் எஜமான் வரும் பொழுது மகிழ்ச்சியோடு அவரை சந்திக்க வேண்டும். அது ஒன்றுதான் எங்களுடைய நோக்கம். அதற்காகத்தான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், அதற்காகத்தான் ஓடி ஓடி ஊழியம் செய்கிறோம். மதம் மாற்றுவதற்காக அல்ல, நீ நரகத்திலே அழிந்து விடக்கூடாது என்பதற்காக. விக்கிரக ஆராதனைக்காரன் அக்கினியிலே பங்கடைவான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. மனிதர்களை தெய்வமாய் வணங்குகிறவர்கள் நரகத்தின் அக்கினியிலே பங்கடைவார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பி உண்மையான தெய்வத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த வார்த்தைகளை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். மதம் மாற்றுவதற்காக அல்ல. நீ மதம் மாறினால் ஒரு நய பைசாவுக்கு கூட பிரயோஜனப்படாது. மனம் மாறி ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசு வந்தது மதம் மாற்றுவதற்காக அல்ல. கிறிஸ்தவன் கூட ரட்சிக்கப்படாவிட்டால் மோட்சத்திற்கு செல்ல முடியாது. கிறிஸ்தவ பெயரை வைத்திருப்பதனால் மோட்சத்திற்கு செல்ல முடியாது. ஆலயத்திற்கு சென்று காணிக்கை கொடுப்பதனால் மோட்சத்திற்கு செல்ல முடியாது. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும். அவருடைய வருகை சமீபம். இனி காலம் செல்லாது. யாருடைய வருகையிலே மகிழ்ச்சியோடு காணப்பட முடியும்? யாருடைய துக்கத்தை அவர் மாற்றுவார்? யாருடைய கண்ணீரை துடைப்பார்? அவர் வரும்போது கண்ணீரையெல்லாம் துடைப்பார். இனி வருத்தம் இல்லை, வேதனை இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற யார் கண்ணீரை துடைப்பார்? மதுபானம் குடித்து போதில் இருக்கிற மனுஷனை கொண்டு போய் உன் கண்ணீரை துடைத்த பரலோக பாக்கியத்தை தருவாரோ? கையில சிகரெட்டை ஊதிக்கொண்டு இன்னொரு பக்கத்தில் விதண்டா வாதம் பேசிக்கொண்டு எனக்கு பைபிளை தெரியும் என்று பேசிக் கொண்டிருக்கிற துன்மார்க்கனை தேவன் மோட்சத்தில் அழைத்துக் கொண்டு போய் கண்ணீரை துடைத்து சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்லுவாரோ?
ஒரு நாளைக்கு 5 நிமிடம் கூட ஜெபம் பண்ணாது, ஒரு நாளைக்கு வேதத்திலிருந்து 5 வசனம் கூட வாசிக்காதபடி நிர்விசாரமாய் வாழுகிற கிறிஸ்தவனை ஆண்டவர் மோட்சத்தில் அழைத்துக் கொண்டு போய் உங்களுடைய துக்கத்தை மாற்றுவாரோ? வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள். வெறும் பக்தியை கண்டு ஏமாந்து போகிறவர் அல்ல தேவன். பக்தி எல்லா மதத்தில் உள்ள மக்களுக்கும் இருக்கிறது. பக்தி அல்ல பரிசுத்தம், பக்தி அல்ல வேத வசனத்தின்படி வாழ நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே செல்ல முடியும். அவங்க கண்ணீரை தான் ஆண்டவர் துடைப்பார். ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் கூட ஜெபம் பண்ணாத கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்? ஒரு நாளைக்கு பைபிள்ல 5 வசனம் கூட வாசிக்காத கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்? ராத்திரி பகல முழங்கால நின்று மணிக்கணக்காக 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணி ஆத்துமாக்காக அழுது கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான விசுவாசிகளை உலகத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்களைத்தான் தேவன் கண்ணீரை துடைத்து சந்தோஷத்துக்குள்ளே கொண்டு போவார். வாரத்தில் ஒரு நாள் ஆலயத்தில் வைந்து 5 நிமிடம் பிரசங்கம் அதிகமாகிவிட்டால் ஏன் ஆராதனை நேரத்தை நீட்டிவிட்டீர்கள் என்று கேள்வி கேட்கிற கிறிஸ்தவன் பரலோக ராஜ்யத்தில் போய் சந்தோஷமாக இருக்க முடியாது. வியாபார ஸ்தலத்தில் ராத்திரி பகல பணத்தை எண்ணுவதற்கு நேர செலவு பண்ணுகிறாய். தேவனுடைய ஆலயத்தில் வந்தால் 5 நிமிடம் அதிகமானால் முறுமுறுக்கிறாய். எப்படி பரலோக ராஜ்யத்தில் நீ போய் இருக்க முடியும்? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படி வாழ்ந்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் போய் காணிக்க போட்டு விட்டால் முடிந்து விடுவது அல்ல. இதை விட பக்திமான்கள் எல்லா மதத்திலும் இருக்கிறார்கள். செருப்பில்லாமல் நடந்து தெய்வத்தை தேடுகிறவர்கள், தங்கள் சரீரத்தை காயப்படுத்திக் கொண்டு தெய்வத்தை தேடுகிறவர்கள், தங்கள் சரீரத்தை ஒருத்து பக்தியோடு தேடுகிறவர்கள். அந்த பக்தி அல்ல அவருக்கு முக்கியம். இயேசு 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 அவர் சொன்னபடி வாழ்வதற்கு அர்ப்பணித்துக் கொண்டு அவருக்கு பின்பற்றி அவரோடு கூட சேர்ந்து வாழ வேண்டும். அவங்க கண்ணீரை தான் அவர் துடைப்பார். அவங்கள கூட்டிட்டு போய் என் மகளே வா, என் மகனே வா, நீ எனக்காக எவ்வளவு பாடுகளை சகித்தாய், எவ்வளவு ஜெபம் பண்ணினாய், எனக்காக எவ்வளவு ஊழியம் செய்தாய், இனிமேல் உனக்கு துக்கம் இல்லை, இனிமேல் உனக்கு கண்ணீர் இல்லை, நீ வா என்னுடைய ராஜ்யத்தில். அவங்கள தான் தேவன் கூட்டி கொண்டு போய் கனப்படுத்துவார். நீங்கள் எங்க நிற்கிறீர்கள் யோசித்து பாருங்கள். Where are you today? எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் உங்களை பார்த்து மகிழ்ச்சியோடு அழைக்கக்கூடிய இடத்தில் நிற்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். இல்லாவிட்டால் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கணும். ஏன் இவ்வளவு கடினமாய் ஆண்டவர் பேச வைக்கிறார் தெரியுமா? அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க அழிந்து விடக்கூடாது, நரகத்திற்குள்ளே போய்விடக்கூடாது, இங்க இருக்கிற ஒரு ஆத்மா கூட நரகத்திலே போய்விடக்கூடாது என்று தேவன் பாரம் உள்ளவராய் இருக்கிறபடியால், உங்களுக்காக நான் தேவ சமூகத்திலே கண்ணீர் வடித்தபடியால் இந்த வார்த்தைகளை கடினமாய் நான் பேசுகிறேன். அப்படியே நான் என்ன செய்யணும்? ஐயா எப்படி வாழணும்? யாரை ஆண்டவர் துக்கத்தை மாற்றி சந்தோஷப்படுத்துவார்? வேகமாய் 3 வசனங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரும் பொழுது உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் மூன்றும் குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அவர் வரும் பொழுது யாரை சேர்த்துக் கொள்ளுவார்? ஆவி ஆத்மா சரீரத்திலே பரிசுத்தம் உள்ளவர்கள். ஆண்டவர் சபை பேரை சொல்லி கூப்பிட மாட்டார். இந்த சபையில் இருக்கிறவங்க எல்லாம் வாங்க, இந்த சபையில் இருக்கிறவங்க எல்லாம் வாங்க, அப்படி கூப்பிட மாட்டார். ஆவி ஆத்மா சரீரத்திலே பரிசுத்தம் உள்ளவர்கள், பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ தங்களை அர்ப்பணித்து பரிசுத்த வாழ்க்கைக்காக பிரயாசப்படுகிறவர்கள். இந்த பாவ நிறைந்த உலகத்தில் எப்படிங்க பரிசுத்தமாக வாழ முடியும்னு நினைக்கலாம். ஆனால் பரிசுத்தமாய் வாழ பிரயாசப்பட்டு அதற்காக முயற்சி பண்ணி அதற்காக ஜெபம் பண்ணி அதற்காக வேதம் வாசித்து ஆண்டவரை பின்பற்றக்கூடியவர்கள். அவர் அவர்களை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்துவார். நீங்கள் ஒப்பு கொடுத்தால் போதும், அவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்துவார். ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து பரிசுத்தத்திலே அவர் வழி நடத்துவார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்திலே இச்சைகளும் பொறாமைகளும் பெருமைகளும் கோபங்களும் வைராக்கியங்களையும் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் பரலோகத்திலே தேவனை தரிசிக்க முடியாது. இருதய சுத்தம் வேண்டும். இருதயத்தை கழுவி சுத்திகரிக்க வல்லமையுள்ள ஒரே ஒரு காரியம் இயேசுவின் ரத்தம். மனுஷனுடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்க வல்லமை உள்ளது இயேசுவின் ரத்தம். அந்த இயேசுவின் ரத்தத்தினால இருதயம் கழுவப்பட்டு இருதயத்தில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், தாழ்மை, அப்படிப்பட்ட தேவ அன்பு நிறைந்திருக்க வேண்டும். அவங்க தான்
ஆண்டவரை தரிசிக்க முடியும். எபிரேயர் 12:14 சொல்லுகிறாரு, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. பரிசுத்தம் இல்லாமல் வரப்போகிற இயேசுவை யாரும் தரிசிக்க முடியாது. மோட்சத்தில் அவரை சந்திக்க முடியாது. அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்தம், கண்ணின் பார்வையில பரிசுத்தம், சிந்தனையில பரிசுத்தம், உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தம், எல்லாவற்றிலும் பரிசுத்தம். 1 பேதுரு 1:15-16 சொல்லுகிறாரு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலும் பரிசுத்தரமாயிருங்கள். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பரிசுத்தம் அல்ல, ஆலயத்திற்கு வரும் பொழுது மட்டும் பரிசுத்தம் அல்ல, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும், ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்பொழுதும், கல்லூரிக்கு போகும்போதும் வரும்போதும், வியாபாரத்திற்கு செல்லும் பொழுது, வேலைக்கு செல்லும் பொழுது, வெளியில செல்லும் பொழுது, எல்லாவற்றிலும் பரிசுத்தம். இயேசுவை போல ஒரு பரிசுத்தம் உங்களுடைய உள்ளத்தில் அந்த நாட்டம் இருக்கணும், அந்த தாகம் இருக்கணும். நான் பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து நாம் வாழணும். பரிசுத்தத்திற்குரிய காரியம் என்ன? பரிசுத்தத்தினுடைய அளவுகோல் என்ன? நான் அறிந்த அளவில் வேதத்தின்படி வாழ்வது பரிசுத்தம். நாம் எப்படி வாழணும்னு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இதன்படி வாழ்வது பரிசுத்தம். அதற்கு ஒப்பு கொடுங்க. ஒரு குடும்பத்தில் பரிசுத்தம் என்றால் ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கொலோசியர் 3:18-21 சொல்லி இருக்கிறார். மனைவிகளே, உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், அது பரிசுத்தம். ஒரு மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியாம நீங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும், என்னதான் அந்நிய பாஷை பேசினாலும் கூட, வசனத்தின்படி நீங்கள் வாழாதபடினால் நீங்கள் பரிசுத்தமற்றவர்கள். ஒரு மனைவி தன் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறாரு. புருஷர்களை மனைவியிடத்தில் அன்பு கோருங்கள், கசந்து கொள்ளாதிருங்கள். மனைவியை அடிப்பது, வேதனைப்படுத்துவது, கசந்து கொள்ளுவது, வீட்டில் வாழ வந்த மனைவியை மிதிப்பது, வேதனைப்படுத்தி துக்கப்படுத்துவது, அது பரிசுத்த குறைவு. ஒரு புருஷன் மனைவியை நேசிக்க வேண்டும், அதான் குடும்பத்தின் பரிசுத்தம். பிள்ளைகளே, பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாம தாய் தகப்பனை துக்கப்படுத்தி விட்டு நானும் இயேசுவை நேசிக்கிறேன் என்று பயபக்தியா ஜெபம் பண்ணுகிறேன் என்றால் தேவன் அதை பார்த்து ஏமாந்து விடுகிறவர் அல்ல. முதலாவது உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், அவங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும், வேத வசனத்தின்படி வாழ வேண்டும், அதுதான் பரிசுத்தம். பெற்றோரே, உங்களுடைய பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள், எரிச்சல் மூட்டாதிருங்கள், அவங்களை நேசித்து அவங்களை போதித்து நடத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பெற்றோர் பிள்ளைகள் மேல கவனம் செலுத்தாம, நேசிக்காம, அன்பு காட்டாமல் இருந்தால் அது பரிசுத்த குறைச்சல். பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரை சந்திக்க முடியாது. குடும்பத்தின் பரிசுத்தம், வேத வசனத்தின்படி வாழ நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு வேதத்தை வாசிக்கணும், பைபிளை வாசித்து வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுப்பது தான் பரிசுத்தம். சமுதாய வாழ்க்கையில் பரிசுத்தம். குடும்பத்தில் மட்டும் இல்லை, சர்ச்சில் மாத்திரம் இல்லை, வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, வாழுகிற இடத்துல ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும். அநியாய சம்பாத்தியம் கர்த்தருக்கு அருவருப்பானது. எப்படியும் சம்பாதிக்கலாம், பிஸ்னஸ்ன்னு அப்படிதான், பிஸ்னஸ் நேக் அப்படிலாம் வாழுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது. பிஸ்னஸில் உண்மை இருக்கணும், அது ஜனங்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறதா இருக்கக்கூடாது. கள்ளத்தனம் பண்ணி, கலப்படம் பண்ணி, ஏமாற்றி ஜனங்களை வஞ்சித்து சம்பாதிக்க நினைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். அப்படிப்பட்டவளை தேவன் ஒரு நாள் பரலோகத்தில் சேர்த்துக் கொள்ள முடியாது. கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தராசுல உண்மை இல்லாட்டா அவங்க கூட சாபத்திற்குள்ளானவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. எல்லாவற்றிலும் பரிசுத்தம், உண்மை இருக்கணும். உடைய வியாபாரத்தில், வேலையில் உண்மை இருக்கணும். டீச்சராக வேலை செய்யலாம், பேங்கில் வேலை செய்யலாம், ஒரு அரசாங்கத்தில் பணி செய்யலாம். 8 மணி நேரம் வேலை செய்வதற்கு சம்பளம் கொடுக்கிறார்கள். 8 மணி நேரம் கடினமாக உழைக்கிறோமா, உண்மையாக உழைக்கிறோமா, அல்லது ஏமாற்றி கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நீங்கள் சரியாக உழைக்காதபடி, கடினமாக வேலை செய்யாதபடி சம்பளம் வாங்கினால் நீங்கள் ஏமாற்றுகிறவர்கள். பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. வேலையிலே உண்மை இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வேலையிலே, கடமையிலே உண்மையாக இருக்க வேண்டும், கடினமாக வேலை செய்ய வேண்டும், கடினமாய் உழைக்க வேண்டும். சோம்பேறியாக இருந்து கொண்டு ஏமாற்றி கொண்டு சம்பளம் வாங்குகிறவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. எல்லாவற்றிலும் பரிசுத்தம். பரிசுத்தம் என்பது நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், நான் டிவி பார்க்க மாட்டேன் என்பதோடு முடிந்து விடுகிறது அல்ல. அது வீட்டுக்கு உள்ளே, வேலை செய்கிற இடத்திலே, பிசினஸ் பண்ற இடத்திலே உண்மையும் பரிசுத்தமும் இருக்க வேண்டும். கடினமாக உழைக்க வேண்டும். அரசாங்க அதிகாரியா இருக்கிறீங்களா, ஒரு பைசா லஞ்சம் வாங்கினா கூட மோட்ச பாக்கியத்தை இழந்து போவீர்கள். ஒரு பைசா லஞ்சம் வாங்கினால் கூட பரலோக பாக்கியத்தை இழந்து போவீர்கள். உண்மை. ஒரு கிறிஸ்தவன் லஞ்சம் வாங்காதவன் என்று அரசாங்கம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். லஞ்சம் வாங்குகிற கிறிஸ்தவ அதிகாரிகள் எத்தனை பேர்? உங்களோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.
உன் சம்பளத்திற்கு மேலாக 5 பைசா உன் வீட்டிற்குள்ளே வந்தாலும் சாபம் வருகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நரகம் உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உலகத்துல சம்பாதிக்கலாம், எல்லாரும் தான் லஞ்சம் வாங்குறாங்க, அவங்க இப்படி இவங்க இப்படி, மற்றவர்களை கை காண்பிக்கலாம். ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாளிலே தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது, ஆண்டவரே அவர்கள் வாங்கினார்கள் நான் வாங்கினேன் என்று சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ லஞ்சம் வாங்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். சமுதாய வாழ்க்கையில பரிசுத்தம். இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே காணப்படுகிற சமுதாய சீர்கேடுகள் தெரியுமா? வரதட்சணை. எத்தனை கிறிஸ்தவர்கள் வரதட்சணை என்கிற பெயரிலே வாழ வந்த ஒரு பெண்ணை கொடுமைப்படுத்தி கண்ணீர் வடிக்க வைத்து வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் பைபிள் ஜெபம், சிலர் வெளியே போய் ஊழியம் வேறு, வீட்டில் வாழ வந்த மருமகளை வாழ விடாதபடி நீ சொல்லுகிற இயேசுவை பற்றி சொல்லுகிற அந்த ஊழியம் செய்கிற ஊழியம் ஏமாற்றுகிற ஒரு காரியம். முதலாவது வசனத்தின்படி வாழ ஒன்று ஒப்பு கொடுக்க வேண்டும். வரதட்சணை என்கிற சாபக்கேடு கிறிஸ்தவனை விட்டு விலக வேண்டும். ஜாதி, எத்தனை பேருடைய உள்ளத்தில் ஜாதி என்கிற பெருமை. பெயருக்கு பின்னால் எப்பொழுது உன் ஜாதி பெயரை நீ எழுதுகிறாயோ நரகம் உனக்கு திறக்கப்பட்டு விட்டது என்று அர்த்தம். ஒரு நாள் உன் ஜாதியை சொல்லிக் கொண்டு மோட்சத்திற்குள்ளே செல்ல முடியாது. ஜாதி தேவனால் உண்டாக்கப்பட்டது அல்ல. வேதம் சொல்லுகிறது, யோதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, உயர்ந்தவன் என்றும் தாழ்ந்தவன் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் சமமாய் இருக்கிறோம், எல்லோரும் சகோதர சகோதரிகளாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுது நீ ஜாதியை பற்றி பெருமையாய் பேசுகிறாயோ நரகம் உனக்கு திறக்கப்பட்டு விட்டது என்பதை அறிந்து கொள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறுமனே வேத வாசிப்போடு முடிந்து விடுவதல்ல. சமுதாயத்தில் வேதம் சொல்லுகிறபடி வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கணும். எத்தனை இடத்துல இந்த ஜாதிக்கு ஒரு சர்ச், இந்த ஜாதிக்கு ஒரு சர்ச், இந்த ஜாதிக்கு ஒரு கல்லறை தோட்டம், இந்த ஜாதிக்கு ஒரு கல்லறை தோட்டம் என்ற செய்தித்தாளிலே வாசிக்கும் போது என் உள்ளம் நொறுங்கி போகிறது. தேவனுடைய உள்ளம் எவ்வளவாய் துக்கப்படும். ஒரு ஜாதிக்கு ஒரு கல்லறை தோட்டம் வைத்திருக்கிற சபைகள், அந்த சபைக்கும் இயேசுவுக்கு சம்பந்தம் இல்லை. அவைகள் கிறிஸ்துவுக்கு சம்பந்தப்படாத சபைகள். அந்த சபைகளுக்குள்ள இயேசு வரவும் மாட்டார், அந்த சபை மக்களை ஆசீர்வதிக்க மாட்டார் என்பதை அறிந்து கொள். ஜாதிக்கு ஒரு கல்லறை தோட்டம் கேவலமான ஒரு காரியம். சபைக்குள்ளே ஜாதி பேசுகிறவன் கிறிஸ்தவன் அல்ல, அவன் பிசாசனுடைய தூதனாய் இருக்கிறான். அந்த பெருமைக்கு காரணம் பிசாசு. சாக வேண்டும், ஜாதிக்கு சாக வேண்டும். எப்பொழுது நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாயோ ஜாதி இல்லை, சாகணும். அதற்காக அவர்கள் தான் மோட்சத்திற்கு செல்ல முடியும். வேத வசனத்தின்படி வாழணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கு மனம் திரும்புவோம், அந்த பாவங்கள் எல்லாம் விட்டு மனம் திரும்புவோம். நான் ஜெபம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன், காணி கொடுக்கிறேன், தசமமா கொடுக்கிறேன், சாட்சி சொல்றேன், நல்லது. அது மாத்திரம் போதாது. இந்த சமுதாய சீர்கேட்டை கொண்டு வருகிற பாவத்தை விட்டு சபைகள் மனம் திரும்ப வேண்டும், கிறிஸ்தவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அது தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, தேசத்து காரியத்தில் பரிசுத்தமா இருக்கணும். தினமும் தேசத்துக்காக ஜெபிக்கணும், அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கணும். அது கிறிஸ்தவர்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளை. நம் தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிக்கணும், தேசத்தின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும், தேசத்தை நேசிக்க வேண்டும். இது என்னுடைய தேசம், ஆண்டவர் இந்த தேசத்தில் என்னை வைத்திருக்கிறார் என்று இந்த தேசத்தை நேசிக்க வேண்டும். தேசத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறித்து ரோமர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்கு வரியை செலுத்த வேண்டுமோ வரி செலுத்துங்கள், யாருக்கு பொலிசையை செலுத்த வேண்டுமோ பொலிசைகளை செலுத்துங்கள், எந்த அதிகாரிக்கு பயப்பட வேண்டுமோ பயப்படுங்கள், யாரை கனம் பண்ண வேண்டுமோ கனம் பண்ணுங்கள். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்தவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்களை கனப்படுத்த வேண்டும், யாரையும் அற்பமாய் நினைக்க கூடாது. ஒருங்கா வரி செலுத்தணும், வருமான வரி செலுத்தணும், வீட்டு வரி செலுத்தணும். அதில் உண்மையா இருக்கிறோமா? வேதம் சொல்லுது தெளிவா, கிறிஸ்தவனுடைய பொறுப்பு ஒரு தேசத்தில் இருந்தால் தேசத்தினுடைய எல்லா கடமைகளை நிறைவேற்றணும். அதான் பரிசுத்தம். வாழ்க்கையிலே பரிசுத்தம் என்பது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சிலதை சொல்லுகிறோம், அது மாத்திரம் அல்ல, அதோடு கூட இதையும் பின்பற்றணும். கிறிஸ்தவங்கன்னா ஒழுங்கா வரி செலுத்துவாங்க, அதை சாட்சி சொல்லணும், அரசாங்கம் சாட்சி சொல்லணும். கிறிஸ்தவங்கன்னா ஒழுங்கா வரி செலுத்துவாங்க, ஏமாற்ற மாட்டார்கள் என்று அரசாங்கம் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி ஒரு பரிசுத்தம். இரண்டாவதா ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்
என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே வெறுமனை ஜபித்து கொண்டிருந்தால் பரலோகத்தை போக முடியாது. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும். தேவ சித்தத்தின்படி வாழ வேண்டும். அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் போக முடியும். தேவன் மகிழ்ச்சியோடு அவளை வரவேற்பார். தேவ சித்தத்தை எப்படி அறிந்து கொள்ளுவது? இந்த வேத வசனம், கர்த்தருடைய வசனம் தேவ சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. தினமும் அதை கவனமாக வாசிங்க. முழங்கால நின்று வாசிங்க. இத்தனை வருடம் நான் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன். இன்றும் அதிகாலை எழும்பி நான் முழங்காலில் நின்று வேத வசனத்தை வாசிக்கிறேன். கூடுமான வரைக்கும் நான் முழங்காலில் நின்று என் வேதத்தை வாசித்து எனக்காக வாசிக்கிறேன். ஆண்டவரே என்னோடு பேசும், என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும், நான் இந்த வசனத்தின்படி வாழ்கிறேனா என்று எனக்கு கற்றுக்கொடும் என்று நான் இன்றும் இந்த வசனத்துக்கு என் ஒப்பு கொடுத்து தினமும் என் பரிசுத்தத்திற்காக ஜெபிக்கிறேன். அந்த தினமும் ஆவியானவர் வேத வசனத்தை கொண்டு என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். நான் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அர்ப்பணித்து நிற்கிறேன். அதான் வேதம் சொல்லுகிறது, வசனம் தேவ சித்தத்தை வெளிப்படுத்தும். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிறவர். ரோமர் 8:27 அப்படி வாசிக்கிறோம். ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி ஜெபிங்க, அவர் அழகாய் வழி நடத்துவார். எது தேவ சித்தம், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி நடக்க வேண்டும் என்று அழகாய் நம்மை வழி நடத்துவார். அப்படி வாழ நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளணும். நீங்க ஜெபத்தில் ஆண்டவரை தேடும்போது சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துருங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யணும், இது உம்முடைய சித்தமான கேளுங்க. அழகாய் உங்களோட பேசுவார். வேத வசனத்தை கொண்டு பேசுவார், ஊழியர்களுடைய பிரசங்கத்தை கொண்டு பேசுவார். சில சமயம் நேரடியாக உங்களுடைய ஆவியில் அவர் இடைப்பட்டு பேசுவார். ஏதோ ஒரு விதத்தில் உங்களை வழி நடத்துவார். நீங்க முயற்சி பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளணும். என்னால் ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஒரு சமயம் பாருங்க, இயேசு ஒரு வீட்டில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்ப இயேசுடைய தாயும் அவருடைய சகோதரர்களும் இயேசுவை பார்க்க வீட்டுக்கு வெளியில் வந்திருக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து சந்தோஷமா சொல்றாரு, இயேசுவே உங்களுடைய தாயும் சகோதரர்களும் இடத்துல பேச வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுகிறார். உடனே இயேசு மகிழ்ச்சியோட, எங்கள் அம்மா வந்துட்டாங்களா, என் சகோதரன் வந்துட்டாங்களா அப்படின்னு போகலை. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு 12:50 வாசித்து பாருங்க. யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரன்? ஆண்டவர் கேள்வி கேட்டு பதில் சொல்லுகிறார். தனக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கவங்களை பார்த்து, என் பிதாவின் சித்தத்தை செய்கிற இவர்கள்தான், என்னுடைய வார்த்தையை கேட்டு பிதாவின் சித்தத்தை செய்கிற இவர்கள் தான் எனக்கு தாயும் சகோதரரும் சகோதரிகளுமாய் இருக்கிறார்கள் என்று இயேசு சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, பிதாவின் சித்தம் செய்கிறவர்கள், வேத வசனத்தின்படி வாழுகிறவர்கள், நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவ சித்தம் தானான்னு யோசிக்கணும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால் கூட தேவ சித்தத்தின்படி செய்தால்தான் பரலோக ராஜ்யத்தில் முடிசூட்டப்பட முடியும். ஆண்டவர் கொடுக்கிற பலனை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம இஷ்டத்துக்கு ஊழியம் செய்தால் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் கனப்படுத்த மாட்டார். தேவ சித்தத்தின்படி அந்த ஊழியத்தை செய்ய வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, ஆக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. கடைசியாய் ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 1 யோவான் 2:28. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஆகவே பிள்ளைகளே, இயேசு வரும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் கர்த்தருக்கு முன்னால் நிற்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள், இயேசுவில் நிலைத்திருங்கள். நிலைத்திருக்கிறவர்கள் தான் அந்த வருகையிலே மகிழ்ச்சியோடு அவரை சந்திக்க முடியும். ஏன் ஆண்டவர் என்ற வார்த்தை சொன்னார் தெரியுமா? அநேகர் கூட்டத்தில் ஒப்பு கொடுப்பாங்க, இயேசுவுக்கு என்று வாழ்வேன் என்று சொல்லுவாங்க. ஒரு பாடு வந்தவுடனே பின்வாங்கி போவாங்க. ஒரு உபத்திரம் வந்தவுடனே சிலர் பின்வாங்கிடுவாங்க. சிலருக்கு நிறைய செல்வம் வந்து விட்டால் ஆண்டவரையே மறந்து விடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்தில் போய் கர்த்தரை சந்திக்க முடியாது. உங்களுடைய கண்ணீரை அவர் துடைக்க முடியாது. மகிழ்ச்சியை பெற முடியாது. நிலைத்திருக்கணும். ரட்சிப்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அர்ப்பணிப்பிலே நிலைத்திருக்க வேண்டும். இயேசுவை பின்பற்றுவதிலே நிலைத்திருக்க வேண்டும். மத்தேயு 24:13 இயேசு சொன்னார், முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்பதாக. ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார் தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் எந்த இடத்திலும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு ஒரு உபத்திரம் வராது, பாடுகள் வராது, உங்களுக்கு வியாதி வராது என்று எந்த இடத்திலும் வாக்கு கொடுக்கவே இல்லை. அதற்கு பதிலாக 1 பேதுரு 1:6-7 பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால்
பலவிதமான பாடுகளினாலே துக்கப்படுகிறீர்கள். துன்பப்பட வேண்டியது அவசியம். தேவ பிள்ளைகள் துன்பப்பட வேண்டியது அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை பின்பற்றும் போது துன்பங்கள், பாடுகள், நிந்தைகள் வரத்தான் செய்யும். மற்றவர்கள் பரிகாசம் பண்ணுவார்கள், கேள்வி கேட்பார்கள், ஏளனம் பண்ணுவார்கள், நிந்திப்பார்கள். அந்த பாடுகள் நமக்கு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 16:33 பின்பகுதியில் இயேசு சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தடன் கொள்ளுங்கள். என்னை பின்பற்றினால் உபத்திரவம் இல்லை என்று இயேசு சொல்லவில்லை. உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு. வேலை செய்கிற இடத்துல பாடுகள் வரும், தொழில் செய்கிற இடத்துல பாடுகள் வரும், வசிக்கிற இடத்துல பாடுகள் வரும். இயேசுவை பின்பற்றும் ஒரு பாடுகள் உண்டு, ஆனாலும் தடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படித்தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவர் கூட இருப்பார், பாடுகளில் அவர் கைவிட மாட்டார். அப்போஸ்தலர் 14:22 பாருங்கள். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்பதாய் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அந்த பெரிய அப்போஸ்தலன் ஆலோசனையாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார். அநேக உபத்திரவங்கள் வரும், இயேசுவை பின்பற்றும் ஒரு பாடுகள், உபத்திரவங்கள் வரும், ஆனாலும் நிலைநிறுத்தி நிற்க வேண்டும். இயேசுவை விட்டுவிடக் கூடாது, விடாமல் அவரை பின்பற்ற வேண்டும். எத்தனை பாடுகள் வந்தாலும் இயேசுவை பின்பற்றுவேன் என்று சொல்ல வேண்டும். என் ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் 75வது வருஷம் மொழி நேர ஊழியத்துக்கு என்னை அழைத்தபடி நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். நேரடியாய் முகமுகமாய் பேசி கர்த்தர் அழைத்தார். சரி என்று படிப்பையெல்லாம் விட்டுவிட்டு ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டேன். ஆனால் ஊழியம் என்று சொன்னவுடன் எல்லாரும் என்னை வரவேற்பார்கள், உற்சாகப்படுத்துவார்கள் என்று எண்ணினேன். ஆனால் எனக்கு வந்தது நிந்தை. சொல்லாததை சொன்னதாய், செய்யாததை செய்ததாய், நிந்தைகளும் அவமானங்களும் வந்தது. என்னால் அதை தாங்க முடியவில்லை. நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்ந்தபடியால் அந்த நிந்தைகள், வார்த்தைகளை தாங்க முடியவில்லை. ஒரு நாள் என் அறையில் தனியாக உட்கார்ந்து நடுராத்திரில் அழுது கொண்டிருந்தேன். ஆண்டவருடைய பாத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டு, ஆண்டவரே என்னை விட்டுவிடும், எனக்கு இந்த ஊழியம் வேண்டாம். சொல்லாததை சொன்னதா சொல்கிறாங்க, நான் செய்யாததை செய்ததா சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் என்னை பேசுகிறாங்களே, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த ஊழியமே வேண்டாம், என்னை விட்டுவிடும் என்று சொன்னேன். நான் அழுது கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சிரித்த முகமாய் வந்து நிற்கிறார். நான் கண்ணீர் வடிக்கிறேன். நீர் என்ன ஆண்டவரை சிரித்த முகத்தோடு வந்திருக்கிறீர். ஆண்டவர் சொன்னார், ஏன் அழுகிறேன்? என்னை பார், நான் எப்படி ஊழியம் செய்தேன்? நான் யாருக்காவது தீங்கு செய்தனா? ஒரு தீங்கு செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர் நான். ஆனால் ஜனங்களுக்கு நன்மை மாத்திரம் செய்தேன். என்ன மென்டல்னு சொன்னாங்க, பைத்தியக்காரன்னு சொன்னாங்க, பிசாசு பிடித்தவன்னு சொன்னாங்க, என்னை கல்லெறிந்து கொல்ல வந்தாங்க, மலையிலிருந்து தள்ளி கொல்ல வந்தாங்க. ஒரு நாளில் என் வஸ்திரத்தை உரிந்து அவமானப்படுத்தி பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி எருசலேம் வீதி வழியாக இழுத்துட்டு போனாங்க. சிலுவையில் அறைந்து என்னை கேவலப்படுத்தினாங்க. அப்படி தான் நான் செய்தேன். அந்த நிந்தைக்கு நடுவில், பொய்யான குற்றச்சாட்டுக்கு நடுவிலையும் நான் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினேன். சிலுவை சுமந்து கொண்டு தான் என்னை பின்பற்றணும். பாடு வரும், நிந்தை வரும், இதிலும் பயங்கரமான நிந்தை நெருக்கங்கள் உனக்கு வரும். அதுக்கு மத்தியில் நீ ஊழியம் செய்யணும். நான் கூட இருப்பேன், உன்னை சொந்து போக விட மாட்டேன், நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன், நீ பயப்படாதே. அப்படி தான் அவர் என்னை தைரியப்படுத்தினார். இல்லை, உன்னை யாரும் உன்னை குறித்து பேச நான் விட மாட்டேன், உனக்கு குறித்து யாராவது பேசினா அவனுடைய நாவை நான் கட்டி போட்டுருவேன், அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. அப்படி தான் பேசுவாங்க, அப்படி தான் உன்னை பரிகாசிப்பாங்க, அப்படி தான் ஊழியம் செய்து ஆகணும், சிலுவை சுமந்து கொண்டு தான் ஊழியம் செய்யணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தார். அன்றைக்கு இரவு நான் பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, என்ன பாடு வந்தாலும், உபத்திரம் வந்தாலும் நான் உம்மை விட்டு விலக மாட்டேன், ஊழியத்தை விட்டு பின்வாங்க மாட்டேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று 75வது வருஷம் நான் ஆண்டவருக்கு உபத்திரவத்திற்கும் பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் என்னை கொஞ்சம் கொஞ்சமாய் தைரியப்படுத்தி பலப்படுத்தி இப்போ எந்த பாடு வந்தாலும் எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆண்டவர் என்னை சந்தோஷப்படுத்தி சந்தோஷமாய் நடத்துகிறார். பாடுகளுக்கு மத்தியிலே சந்தோஷம், நிந்தைகளுக்கு நடுவிலே மகிழ்ச்சி, உபத்திரவத்திற்கு நடுவிலே சந்தோஷம். அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம், அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சந்தோஷம். இதை வேற யாரும் கொடுக்க முடியாது. போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவத்திற்கு நடுவில் ஒரு சந்தோஷம். என் இயேசுவுக்காக உபத்திரவப்படுவது பாக்கியம். அவரை பின்பற்றும் பொழுது வரக்கூடிய நிந்தைகள், நெருக்கங்கள் எனக்கு பாக்கியம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இதுதான் இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு பாடுகள் உண்டு, உபத்திரவம் உண்டு. 1 பேதுரு 4:13 பாருங்க. நாம் அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு மாத்திரம் நாம் பங்காளிகள் அல்ல, நாம் அவருடைய பாடுகள், உபத்திரவத்திற்கு நாம் பார்ட்னர். இயேசுவோடு கூட பாடுபட நம்ம ஒப்பு கொடுக்கணும். நாம் உபத்திரவப்பட, பாடுபட ஒப்பு கொடுக்க வேண்டும். 1 பேதுரு 4:16 சொல்லுகிறதை பாருங்கள்.
நாம் பாடுபடும் போது வெட்கப்படாமல் அவரை மகிமைப்படுத்தினால் தேவன் சந்தோஷப்படுவார். இயேசுக்காக வரக்கூடிய பாடுகளை கண்டு நாம் வெட்கப்படக்கூடாது, நாம் சந்தோஷப்பட வேண்டும். ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். 2 தீமோத்தேயு 3:12 சொல்லுகிறாரு, ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்து தேவ பக்தி உள்ளவனாய் நடந்தால் அவனுக்கு நிறைய பாடுகள் உபத்திரம் வரும் என்பதாக வேதம் சொல்லுகிறார். அப்படி பாடுபடும் போது அப்படிப்பட்டவர்கள் துன்பப்படுவார்கள். தேவ பக்தி உள்ளவனாய் கிறிஸ்துவுக்கு பிரியமாவத்தை நடக்கும்போது துன்பப்படுவார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். ஆனால் 2 தீமோத்தேயு 2:11 பாருங்க, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு நாம் ஆளுகை செய்வோம், அவரோடு நாம் உபத்திரவத்தை சகித்தால் அவர் வரும்பொழுது மகிழ்ந்திருப்போம். அப்படிப்பட்ட ஒரு நாள் வருகிறது. உங்களுடைய கண்ணீரை அவர் துடைக்க போகிறார். இனி உங்களுக்கு பாடுகள் இல்லை என்று சொல்ல போகிறார். ஒருவேளை நினைக்கலாம், ஐயா எவ்வளவு காலம், இன்னும் எவ்வளவு காலம் இந்த பாடு உபத்திரம் என்று நினைக்கிறீங்களா? கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11-12 வசனங்களிலே வாசிக்கிறோம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். Behold, I come quickly. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்குரிய பலன், ரிவார்டு, உங்களுக்குரிய கிஃப்ட் நான் கொண்டு வருகிறேன். இயேசுவை பின்பற்றக்கூடிய, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய, அவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய அவருடைய பிள்ளைகளுக்குரிய பலனை தேவன் கொண்டு வருகிறாராம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், உங்களுக்குரிய பலன் வருகிறது. ஆகவே திடன் கொள்ளுங்கள். இயேசுவை பின்பற்றக்கூடிய தேவ பிள்ளைகள் திடன் கொள்ளுங்கள். அவருடைய ஊழியத்தை செய்கிறேன் உடன் ஊழியர்கள், ஊழியக்காரிகள் திடன் கொள்ளுங்கள். பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், பரிகாசங்கள் வரட்டும், ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், உங்களுக்குரிய பலனை கொண்டு வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நாள் வந்து கொண்டிருக்கிறது. நாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவதற்காக தேவ சமூகத்தில் வேகமாக நாம் எழுந்து நிற்போம். ஒரு முக்கியமான நேரம் இது. ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். நம்மை தனிப்பட்ட முறையில் சந்திக்கிற ஒரு நேரம் இது. எல்லாரும் ஜெபத்தோடு கூட எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். மக்கு நன்றி. அவர் இந்த கடைசி நாளில் நம்மை ஆசீர்வதிக்க எழுந்தருளி இருக்கிறார். உங்களுக்கு சுகம் கொடுக்க, அற்புதங்களை செய்ய, உங்களை ஆசீர்வதித்த மகிழ்ச்சியோடு அனுப்ப இங்கே எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்காக அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு சுத்திகரிப்புக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவருடைய வருகையிலே காணப்படுவதற்காக பாவத்தை அறிக்கை இடுங்கள். இப்பொழுது தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஆண்டவர் உன்னை மன்னிக்க ஆயத்தமாயிருக்கிறார், ரட்சிக்க ஆயத்தமாயிருக்கிறார். எந்த பாவத்தையும் மன்னித்து ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். இயேசுவே உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும், இயேசுவே என் பாவங்களை மன்னியும், இயேசுவே நான் மனம் திரும்புகிறேன், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும், இயேசுவே இனிமேல் இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இந்த பாவ பெருமைகள் எனக்கு வேண்டாம், என்னை கழுவும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உம்முடைய வருகையிலே நான் காணப்பட வேண்டுமே, நீர் வரும்பொழுது உம்மோடு நான் இருக்க வேண்டுமே. ஆண்டவரே, நரகத்திற்கு என்னை தப்பித்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும், நரக அக்னிக்குள்ளே நான் போய்விடக் கூடாது, இயேசுவே என்னை மன்னியும். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், உடைய குடி பழக்கத்தை விட்டு மனம் திரும்புங்கள், போதை வஸ்துகளை விட்டு மனம் திரும்புங்கள். இயேசுவிடத்தில் அறிக்கையிட இதோ உடைய ரத்தம் உங்களை கழுவுகிறது, இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவுகிறது. மைதானம் எங்கிலும் அவருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. பாவ கட்டுகள் தெரிப்பட்டு போவதாக, பாவ வல்லமைகள் அறுக்கப்படுவதாக, பாவத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக, குடிவெறியின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக, மதுபானத்தை கொண்டு வரக்கூடிய ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக, இச்சையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக, விபச்சாரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக, ஜாதி பெருமையை கொண்டு வரக்கூடிய அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக, ஒவ்வொருவர் மீதும் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. சுத்திகரியும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும், ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும். நானே உன்னை பரிசுத்தமாக்கிற கர்த்தர் என்று சொன்னீரேன். ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கிக் கொண்டு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, உம்முடைய இரத்தம் என்னை கழுவினதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க, என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், என்னை கழுவினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, என் உள்ளத்திலே வாரும்,
எனக்குள்ளே தங்கி இரும். இனிமேல் நான் உம்மை விட்டு விலக மாட்டேன். எத்தனை பாடுகள் வந்தாலும் உம்மை விட்டு விலக மாட்டேன். யார் என்ன நிந்தித்தாலும் இயேசுவை விட்டு நான் விலக மாட்டேன். முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன். எத்தனை பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள் வந்தாலும் இயேசுவை உம்மை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். அல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே. இங்கு வந்திருக்கிற அத்தனை குடும்பங்களும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலைக்கு வழி திறந்து கொடும். உடனே வேலைக்கு வழி திறக்கப்படட்டும். பிள்ளைகளுடைய திருமண காரியமாய் பெற்றோர் ஜெபிக்கிறார்களே, உடனே காரியத்தை வாய்க்க பண்ணி நல்ல வாழ்க்கையை அவளுக்கு அமைத்து கொடுப்பீராக. ஆண்டவரே, தொழிலுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், செழிக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகளும் மாறட்டும், பண பிரச்சனைகள் மாறட்டும், வறுமைகள் நீங்கட்டும். இன்று முதல் ஒரு செழிப்பு உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே சகோதரிமார்களுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அவருடைய கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். கட்டாய நீர் குழந்தை செல்வத்தை அருளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவள் என்னென்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கிறார்களோ அத்தனை ஆசீர்வாதத்தை அருளி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவள் விரும்புகிற ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஒவ்வொருவருக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நீர் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி தகப்பனே. இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரை நான் மோட்சத்திலே பார்க்க விரும்புகிறேன். ஒருவரை கூட நீர் விட்டுவிடக் கூடாது, ஒருவரை கூட நீர் விட்டுவிடக் கூடாது. ஒவ்வொருவரை கரம் பிடித்து நடத்தும். நீர் ஒரு நாளிலே மகிழ்ந்திருக்க செய்யும். அதற்காக உம்முடைய கரத்தில் இவ்வளவு ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. நாங்கள் பிரயோஜனமான ஊழியர்கள், கடமை மாத்திரம் செய்திருக்கிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.